நம்ம வந்து ஃபாஸ்டாக் இமிக்ரேஷனில் வந்து பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸாக வந்து ஆகிருக்கு. ஸோ அடுத்தது அவங்க ஜிம் ஜெனி அவங்க வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க? எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஐயோ, ஏன்னா பேங்காக்லேருந்து கிராக்கி போகணும்னு சொல்றது போல பேங்காக்லேருந்து ஃபுக்கெட்லேருந்து. ஐயோ, அப்புறம் இமிக்ரேஷன் முடிக்கிறதே ஒரு டென்ஷனாக இருந்தது. ஒரு காயின் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேட்டரி இருந்துச்சு. அது 2 நாளில் எங்களை வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ தான் வந்து அந்த விலாகர்ஸோட இதெல்லாம் தெரியுது எப்படி அவங்களாம் பேசுகிறாங்கன்ட்டு. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் எதுக்குன்னா நம்ம லைனில் நிற்க வேணாம், மேனுவலாக செக் பண்ண மாட்டாங்க. நேராக நம்ம அந்த நம்மளோட பாஸ்போர்ட், போர்டிங் பாஸ், அப்புறம் பயோமெட்ரிக் இது 3 மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம். எல்லாத்துக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ண ரொம்ப ஆசையாக தான் வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஃபைனலி நாங்கள் வந்து போகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆமாம், இது நான் வந்து இந்தியா விட்டு போகிறதே நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். பட் சரி, இதுக்கு முன்னாடி செகண்ட் டைம். பட் நாங்கள் 2 பேர் சேர்ந்து போகிற ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இதுதான். ஸோ நாங்கள் இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டோம். போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டோம். ஸோ எந்த கண்ட்ரின்னு பார்த்தா நாங்கள் போகிற கண்ட்ரி தாய்லாந்து தான். ஸோ இப்போ வந்து போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இமிக்ரேஷன் போகணும். ஸோ நாங்களும் இவங்க வந்து எங்கள் கசின்ஸ். ஸோ ஜிம் அண்ட் ஜெனி. ஸோ நாங்கள் 4 பேரும் தான் சேர்ந்து வந்து போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிரேஷன் தான். ஸோ இமிக்ரேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து FTI வந்து இப்போ தான் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாஸ்டாக் இமிக்ரேஷன். ஸோ அதில் வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து போயிடலான்ட்டு வந்து போட்டிருக்கு. பட் அவங்க ஜிம் ஜெனிக்கு வந்து அது கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அண்ட் எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கும் அது வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபாஸ்டாக் இமிக்ரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போக முடியும்ன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இமிக்ரேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம செக்யூரிட்டி. இங்கே தான் வந்து இமிக்ரேஷன் நாங்கள் வந்து பண்ணணும். ஸோ க்ரௌட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மேனுவலாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய க்ரௌட் இருக்குது. ஸோ ஃபாஸ்டாகில் நம்ம போய் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இது நடுவில். ஓகே. ஸோ இப்போ தான் ஃபாஸ்டாக் இமிக்ரேஷனுக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இது பார்த்தோம்னா ஃபாஸ்டாக் இமிக்ரேஷனுக்கு தனி லைன். ஸோ நம்ம வந்து தனியாகவே போய்க்கலாம். நம்ம வந்து ஃபாஸ்டாக் இமிக்ரேஷனில் வந்து பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸாக வந்து ஆகிருக்கு. ஷெடியூலுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த பாஸ்போர்ட் ஸ்கேன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. செக்யூரிட்டி வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்தாரு. அப்போ வந்துட்டு ஸோ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். இன்னும் ஜிம் ஜெனி அவங்க இன்னும் வரல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 to 3 minutes கிட்ட ஆயிடுச்சு. ரொம்பவே ஃபாஸ்ட். எந்த ஒரு கொஸ்டினுக்கு எதுவுமே தேவையில்லை. தண்ணி லைன் யாருமே இல்லை அந்த லைனில். ஸோ இந்த ஃபாஸ்டாக் இமிக்ரேஷன் உங்களுக்கு தெரியும்னா அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு எப்படின்னு எடுக்கணுங்கிறது நான் இன்னும் செக்யூரிட்டி செக்கில் முடிச்சுட்டு வந்து நான் வந்து அதுக்கு போடுறேன். இல்லாட்டி அதுக்கு தனி ரீல் ஷார்ட்ஸ் கூட நான் வந்து போடுறது எப்படி எடுக்கணுன்ட்டு. ஸோ அடுத்தது அவங்க ஜிம் ஜெனி அவங்க வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். அடுத்த செக்யூரிட்டி செக் வந்து பார்ப்போம். ஸோ ஜிம் ஜெனி இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு 5 to 10 minutes டிஃப்ரென்ஸு. சரி, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க? எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஐயோ, ஏன்னா பேங்காக்லேருந்து கிராக்கி போகணும்னு சொல்றது போல பேங்காக்லேருந்து ஃபுக்கெட்லேருந்து. ஐயோ, அப்புறம் ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல டிக்கெட்டில் எதுவும் கேட்கல. ரொம்ப பயந்தவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பயத்தை உள்ள வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தவே ஆன்சர் தான். ஐயோ, பரவாயில்ல. வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்தாங்களா இல்லை எதுவுமே ஃபோட்டோ மட்டும்தான்? சரி, அவ்வளோதான், டன். அடுத்தது நம்ம செக்யூரிட்டி செக்குக்கு வந்து நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ கைஸ், நாங்கள் செக்யூரிட்டி செக்கை கிளியர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் தனியாக வச்சோம். ஸோ அந்த பேக்கெல்லாம் தனி வச்சோம். ஸோ டொமஸ்டிக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இன்டர்நேஷ்னல். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டோம். பட் ஜிம்முக்கு மட்டும் ஒரு பேக்கில் ஏதோ செக் பண்ணிவிட்டு அவங்க திரும்பியும் செக் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்ட்டு நம்ம வந்து கேட்போம். ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ டைம் வந்து 10 தான் வந்து ஆகுது. எங்களுக்கு ஃப்ளைட்டு 11:50 தான். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்டே வந்து டைம் இருக்குது. அது என்னென்ன பண்ணால் நம்ம யோசிக்கல, என்னெல்லாம் பண்ணலாம் அதை கேட்டுக்கு போனால் தான் கொஞ்சம் நிம்மதி. நம்ம இமிக்ரேஷன் முடிக்கிறதே ஒரு டென்ஷனாக இருந்தது. ஒரு பெரிய டென்ஷன் முடிஞ்சு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அடுத்தது இந்த FTI சாப்பிட்ணும். அது வேறு இருக்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கு அந்த ட்ரிப்பை போய் என்னெல்லாம் பிளான் பண்ணுவோம், அந்த எவ்வளோ செலவு, அதெல்லாமே நம்ம அதை பற்றிலாம் அடுத்தது வந்து பேசுவோம். நாங்கள் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கேட் 10B. ஸோ இங்கே அதான் ரொம்ப இன்னும் டைம் ரொம்ப நேரம் இருக்குது. இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வந்து உட்காந்துட்டு செட்டில் ஆகிட்டோம்.
ஓகே. ஸோ ஜிம் அண்ட் ஜெனி முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ ஜிம் செக்யூரிட்டி இதில் என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணி எதனால திரும்பி செக் பண்ணாங்க? நாங்கள் வந்து என்னோடய வாலெட்டுக்குள்ளே ஒரு காயின் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேட்ரி இருந்துச்சு. அது 2 நாளாக எங்களை வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. அது வந்து தனியாக வைக்கணும் என்ன? அது வந்து தனியாக வைக்கணும்னு சொன்னீங்க. ஆமாம், தனியாக வைக்கணும். நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்னோடய ஸ்விங் பேக்கில் வச்சுட்டு நம்மளை எங்கேயும் இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். போலீஸ் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டான், வெளியே வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஸோ அது ஒரு இன்னும் இப்போ பெரிய பிரச்சனை ஆகலை. 2 மினிட்ஸில் அது செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு அதான் இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. லவுஞ்சுக்கெல்லாம் போகலான்னு பார்த்தா எங்கள் கார்டு நாங்கள் அந்த அளவுக்கு பெரிய கார்டெல்லாம் எங்ககிட்ட இல்லை, சாதாரண கார்டு தான் இருக்குது. அதனால நாங்கள் லவுஞ்சுக்கு போய் செக் கூட பண்ணல. ஏன்னா அதுக்கு முன்னாடி கார்டுக்கு ஆக்சஸ் இருக்குது, ஆனால் நான் மட்டும் தனியாக போகணுன்றனால போகல. ஒரு கார்டு மட்டும்தான் நாங்கள் செக் பண்ணதில் இருக்குது. பட் மற்றபடி வேறு எந்த கார்டுக்குள்ளே, அதனால நாங்கள் போய் செக் கூட பண்ணல. ஸோ பட் லாஞ்சுக்கு போகணுன்னா நான் 3rd ஃப்ளோரில் இருக்கேன். லிஃப்ட் இருந்தது. ஸோ லிஃப்ட்டில் ஏறி நம்ம 3rd ஃப்ளோருக்கு போனோம்னா அந்த கார்டு நமக்கு இருந்ததுன்னா 2 rupeesல நமக்கு வந்து கிடைக்கும். பட் கார்டு இல்லாட்டினா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 1500 3000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ பட் எங்ககிட்ட அந்த லாஞ்ச் இருக்கிற மாதிரிலாம் கார்டு இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து போகல. ஸோ அதனால் இங்கே தான் வந்து உட்காண்ட்ருக்கோம். இன்னும் 1.5 மணி நேரம் டைமை கிடக்கணும். டைமை கிடத்துட்டு அதுக்கப்புறம் பறந்து போக வேண்டியதான் தாய்லாந்து பேங்காக்கு. ஓகே. ஸோ டைம் வந்து 10:30. நம்மளுக்கு வந்து 1 hour 20 minutes கிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஃபாஸ்ட் ட்ராக் பற்றி சொல்லிடலான்னு யோசித்தோம். ஆக்சுவலி மைக் கொண்டு வந்தோம் விலாகுக்கு, ஆனால் மைக் எடுக்கவே அவ்வளோ ஒரு ஷை. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் விலாக் பண்ணுறனால அதே மறக்கலை. பட் வேண்டாம், ஃபோன்லேயே எடுத்துக்கலாம், இதுக்கு மைக்கெல்லாம் மாட்டிட்டு அப்படின்னு. இப்போ தான் வந்து அந்த விலாகர்ஸோட இதெல்லாம் தெரியுது, எப்படி அவங்களாம் பேசுகிறாங்கன்ட்டு. எனிவே, ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ஆக்சுவலி எதுக்குன்னா, நம்ம யூஸ்வலி இமிக்ரேஷன் வந்து தெரியும்ல, ஒரு க்யூ இருக்கும், அதில் வந்து மேனுவலாக செக் பண்ணுவாங்க, அண்ட் எதுக்கு போகிறோம், பர்பஸ் ஆஃப் விசிட் அதெல்லாம் கேட்பாங்க. பட் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் எதுக்குன்னா, நம்ம லைனில் நிற்க வேணாம், மேனுவலாக செக் பண்ண மாட்டாங்க. நேராக நம்மளோட பாஸ்போர்ட், போர்டிங் பாஸ், அப்புறம் பயோமெட்ரிக், இது 3 மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம். ஸோ பேசிக்லி பிஸ்னஸ் கிளாஸ்லாம் எப்படி லைனில் நிற்காமல் நேராக போவாங்கள்ல, அது மாதிரி இதுக்கும் வந்து க்யூவே கிடையாது. நேராக நம்ம அப்படியே போகிறது தான் ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன், நோ வெயிட்டிங் டைம். ஸோ இது ஆனால் வந்து முன்னாடியே அப்ளை பண்ணணும் நம்ம. ஓகே. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது, இமிக்ரேஷன் வெப்சைட். ஸோ அதில் போய் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக நம்மளுக்கு இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட பாஸ்போர்ட்டு, அப்புறம் ப்ரூஃப்க்கு இந்த மாதிரிலாம் சப்மிட் பண்ணணும், ஃபோட்டோ சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரிலாம். ஸோ நம்ம இது ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு QR மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் 2 பிளேஸ், ஒன்று வந்து FRRO ஆஃபீஸ், இமிக்ரேஷன் ஆஃபீஸ் நுங்கம்பாக்கம்ல இருக்கிறது, இன்னொன்று வந்து ஏர்போர்ட். ஸோ ஏர்போர்ட், இந்த 2 இடத்துக்கு வந்து நம்ம இந்த QR நம்மளுக்கு வந்துச்சுல அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ நாங்கள் வந்து FRRO ஆஃபீஸ் போனோம் நுங்கம்பாக்கம். அதுவுமே ஒரு 5 minutes ஜாப் தான். நம்மளோட அந்த QR காமிச்சோன்னா பயோமெட்ரிக் மட்டும் தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ 5 minutesல அது முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தான் ரிஜெக்ட் ஆகுதான்ட்டும் நம்மளுக்கு மெயில் வரும். சம்டைம்ஸ் இப்போது அட்ரஸ் மேட்ச் ஆகலை, இல்லை ஃபோட்டோஸில் ஏதோ ப்ராப்ளம்னா கூட நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் எங்களுக்கு வந்து இமீடியட்லி நெக்ஸ்ட் டே வந்து அப்ரூவ் ஆகி வந்துடுச்சு. ஸோ அதனால் இந்த இமிக்ரேஷனை நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷனை எங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸோ நீங்கள் ஒர்க்குக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இமிக்ரேஷன் லைனில் நிற்கவே வேணாம். நேராக நீங்கள் டாக்குமெண்ட்ஸை மட்டும் காமிச்சிட்டு பயோமெட்ரிக் வச்சுட்டு வந்துடலாம். யாருமே அங்கே மேனுவலாக செக் பண்ண மாட்டாங்க. ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷனில் வரும்போது சீல் கிடையாது. இப்போ ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் இல்லை எக்ஸிட் ஆகிற டைமில் பாஸ்போர்ட் சீல் வைப்பாங்க, அது வந்து கிடையாது. பட் மேனுவலாக நம்ம இமிக்ரேஷன் போகிறோன்னா அதில் சீல் இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரியோட சீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷனில் அது கிடைக்காது. ஆனால் ஜிம் அண்ட் ஜெனி வந்து மேனுவல் இதில் தான் வந்தாங்க, அவங்க ஃபாஸ்ட் ட்ராக் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஆமாம், ஆக்சுவலி ஃபாஸ்ட் ட்ராக்கு அப்ளை பண்ணாங்க, ஆனால் வந்து அட்ரஸ் இஷ்யூ அண்ட் ஃபோட்டோஸ் இதனால வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து மேனுவலில் தான் வந்தாங்க, நாங்கள் 2 பேர் தான் ஃபாஸ்ட் ட்ராக். ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம், அவங்களுக்கு என்ன கேட்டாங்க அண்ட் சீல் வச்சாங்களா அப்படின்னு. ஆக்சுவலி ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று அப்ளை பண்ண சொன்னாங்க. எங்களுக்கு இமிக்ரேஷன்னாலே என்னன்னு தெரியாது.
அதில் ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் வேறு விபின் சைடில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அவங்க சொன்ன மாதிரியே நிறையா பண்ணோம். எங்கேயோ ஒரு ஆஃபீஸ்க்கெலாம் போக சொன்னாங்க, போனோம், பயோமெட்ரிக்ஸ்லாம் கொடுத்தோம், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு 2 நாள் வெயிட் பண்ணோம். ஆனால் 3ஆவது நாள் வந்து ரிஜெக்டட்னு மெயில் வந்துச்சு. ஸோ என் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ரூஃப்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு. ஆனால் எங்களுக்கு வந்து கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு எதுவுமே இல்லை எங்கள் 2 பேருக்கும். இதுவே எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. ஆனால் கூட எங்களுக்கு எந்த அட்ரஸ் ப்ரூஃபும் இல்லாதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து சரி பரவாயில்ல, நம்ம நார்மல் இமிக்ரேஷன்லேயே போயிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு வந்தோம். ஆனால் ஈஸியாக முடிஞ்சிச்சு. கொஸ்டின் கேட்டாங்க, எங்கே போகிறீங்க, எவ்வளோ நாள் அப்படின்ட்டு எல்லாமே சொன்னோம். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிச்சா உடனே விட்டுட்டாங்க. ஒன்றும் ஆனால் அந்த கொஷின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட்லாம் வச்சு ஒரு 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணாங்க அவங்க. ஒரு 10 கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்வளோ செலவழிப்பீங்க, எங்கே போய் தங்க போகிறீங்க அப்படின்லாம். ஆனால் அவங்களுடைய முகராசி என்னன்னு தெரில, அவங்களுக்கு எந்த கொஷினும் கேட்கல. என் மூஞ்சை பார்த்தோன்னே 4 கேள்வி கேட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக 2 கொஷினுக்கு தப்பாக சொல்லிட்டேன். ஆனாலும் கேட்டை திறந்து விட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போ இந்த சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இப்படி போஸ் கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோதான். வந்து eSIM வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம எப்படி eSIM ஆட் பண்ணுறோன்னு வந்து பார்க்குறோம். ஆமாம், ஃபிசிக்கலாக நாங்கள் சிம் வாங்கலை. இங்கேருந்து சென்னையிலேயே நாங்கள் eSIM வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஸ்கேன் கியூஆர் கோடு கொடு, இப்போது அந்த மெயிலுக்கு போ, அந்த அந்த கியூஆரை கிளிக் பண்ணு சும்மா வரலையா? சரி, அப்படின்னா என்னோட இதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீ இது பண்ணுறியா? மேலே ஓகே. அந்த கியூஆர் கோடு வந்து எங்களுக்கு நாங்கள் eSIM வாங்கினோன்னே ஒரு கியூஆர் கோடு வந்துச்சு. ஸோ அந்த கியூஆர் கோடை இது பண்ணிட்டோம். ஸோ ஆடிங் த ட்ரூ சிம்னு வருது. ஸோ இது போனால் நாங்கள் பேங்காக் போய் சிம் வாங்கணும் இல்லை, நாங்கள் லேண்ட் ஆனோடனே அது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ லேண்ட் ஆன செகண்ட்லேருந்தே நாங்கள் வந்து டேட்டாலாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், இன்டர்நெட்டு. ஸோ இது வந்து அந்த eSIM ஃபீச்சர் இருக்கிறதுனால ரொம்ப மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்ன்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ என்ன வந்திருக்கு, eSIM நெக்ஸ்ட் கூட இல்லை, கஸ்டமைஸ் நேம். கஸ்டமைஸ் தானே? ஓகே. eSIM சாரி, சிம் ஒன்றே இருக்கட்டும். இல்லாட்டி அவ்வளோதான், நாங்கள் eSIM-ஐ வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் நாங்கள் பேங்காக்கில் லேண்ட் ஆகணுன்னே டவர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் டேட்டா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போர்டிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம பேங்காக்கில் போய் ரீச் ஆகிறத பார்ப்போம்.